வணக்கம். தமிழ்நாடு அரசு கல்லூரி கௌரவ விரிவுரையாளர்கள் கூட்டமைப்பின் சார்பாக இங்கே காத்திருப்பு போராட்டத்தை நாங்கள் துவங்கியுள்ளோம். கடந்த 9 நாட்களாக தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய அரசு கலை அறிவியல் கல்லூரிகளில் ஏறத்தாழ 184 கல்லூரிகளில் இந்த தொடர் போராட்டமானது நடைபெற்று வருகின்றது. எங்களுடைய நீண்ட நாள் கோரிக்கையான ஊதிய உயர்வு, சமவேலைக்கு சம ஊதியம், மகப்பேறு விடுப்பு, இபிஎஃப் பிடித்தம் செய்தல், 12 மாதமும் ஊதியம் வழங்குதல் கோரிக்கைகளை வலியுறுத்தி தொடர்ந்து 9 நாட்களாக போராட்டம் நடைபெற்று வருகின்றது. தமிழகம் முழுவதிலும் ஏறத்தாழ 8164 கௌரவ பேராசிரியர்கள் பணிபுரிந்து கொண்டு வருகிறோம். இந்த போராட்டத்தில் 6500க்கும் மேற்பட்ட கௌரவ பேராசிரியர்கள் தொடர்ந்து 9 நாட்களாக இடைவிடாமல் போராடி கொண்டு வருகிறோம். தமிழக அரசு இதுவரை எங்களை பாராமுகம் கொண்டு எந்த விதமான கேள்வியையும் கேட்காமல் கண்டுகொள்ளாமல் இருக்கின்றது. இதனால் மாணவர்களுடைய கல்வித்தரம் மிகுந்த பாதிப்பை ஏற்படுத்தி கொண்டிருக்கின்றது. இருந்த வேளையிலும் எங்களுடைய சூழ்நிலையை, குடும்பத்தை கருத்தில் கொண்டு இந்த போராட்டத்தை நாங்கள் தொடர்ந்து நடத்தி கொண்டு வருகின்றோம். ஆகவே தமிழக அரசு நடைபெறக்கூடிய இந்த சட்டமன்ற கூட்டத்தொடரில் கௌரவ விரிவுரையாளர்களுக்கான ஊதியத்தை உயர்த்தியும் 12 மாதமும் வழங்கியும் ஆவண செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றோம். தற்போது கல்லூரி கல்வி இயக்குநரகம் சைதாப்பேட்டையில் உள்ள அலுவலகத்தில் நாங்கள் இந்த காத்திருப்பு போராட்டத்தை துவங்கியுள்ளோம். கல்லூரி கல்வி ஆணையர் அவர்கள் சாதாரணமாக கழிவறையை கூட பூட்டி வைத்துக்கொண்டு இங்கே எங்களுக்கு எதிரான ஒரு நிலைப்பாட்டை எடுத்துக்கொண்டு வருகின்றார். ஆகவே தமிழக அரசின் மீதும் அதிகாரிகளின் மீதும் எங்களுக்கு அளவற்ற ஒரு நெருக்கடியை உருவாக்கி கொண்டிருக்கின்றார்கள். ஆகவே இந்த சூழ்நிலையை கருத்தில் கொண்டு தமிழக முதல்வர் உடனடியாக தலையிட்டு ஆணையரை மாற்றியும் எங்களுக்கு அடிப்படை அந்த தேவைகளை பூர்த்தி செய்து கொடுக்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் நாங்கள் அனைத்து கௌரவ விரிவுரையாளர்கள் சார்பாக நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம். அருணகிரி தமிழ்நாடு அரசு கல்லூரி கௌரவ விரிவுரையாளர்கள் கூட்டமைப்பு. கற்றதனால் ஆய பயனென்குள் வாலறிவன் நற்றால் தொழாரினேன் என்கிறார் வள்ளுவ பெருமகனார். உயர்கல்வியில் தலை சிறந்து விளங்கும் இத்தமிழ்ச் சமூகம் அதற்கு காரணமான கௌரவ பேராசிரியர்களை பிச்சை எடுக்க வைத்திருப்பது இந்த சமூகம் கல்வியில் சிறந்து விளங்கி என்ன பயன் என்றுதான் கேட்க தோன்றுகிறது வள்ளுவ பாட்டன் வழியில். பிச்சை புகினும் கற்கை நன்றே என்று போதித்த தமிழ்நாடு இன்று பிச்சை எடுக்கவை கற்றுக் கொடுக்கும் ஆசானை என்று சொல்லாமல் காட்டியிருக்கிறது. பல ஆண்டுகளாக நியாயமான அடிப்படை வாழ்வாதார கோரிக்கைகளை முன்வைத்து போராடி வரும் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளில் 20 ஆண்டுகளுக்கு மேலாய் பணியாற்றி வரும் கௌரவ விரிவுரையாளர்கள் தங்கள் வாழ்க்கையை சூழ்ந்த இருளை போக்கும் விடியல் வந்துவிடாதா, அதை இந்த விடியல் அரசு தந்துவிடாதா என்று 4.5 ஆண்டுகள் காத்து கிடந்து தாங்கள் இலவு காத்த கிளிகள் ஆக்கப்பட்டோம் என்பதை உணர்ந்து கடந்த 10 நாட்களாக பணி புறக்கணிப்பில் ஈடுபட்டிருந்தனர். தற்பொழுது சென்னை சைதாப்பேட்டையில் உள்ள கல்லூரி கல்வி இயக்குநரகத்தை முற்றுகையிட்டு கால வரையற்ற காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். 2 தினங்களாக காத்திருக்கும் அவர்களை அழைத்து கூட பேசாத இயக்குநரகம் தனது அதிகாரத்தின் கைகளை நீட்டி பெண் கௌரவ விரிவுரையாளர்கள் இயற்கை உபாதை கூட கழிக்க விடாமல் செய்ய தனது கழிவறை கதவுகளை இறுக்கமாக பூட்டிக் கொண்டதை என்னவென்று சொல்வது? இவர்களின் குரல் இதுவரை எந்த பெருவெளிச்ச ஊடகமும் உறக்க மக்களுக்கு உரைக்காமல் இருப்பது ஏன்? திரிசாவிற்காக பேசும் ஊடகங்கள் தமிழ்நாட்டின் திசையை தீர்மானிக்கும் ஆசிரியர்களுக்காக ஏன் பேசவில்லை? அதிகாரத்தின் அழுத்தமா, இல்லை அவசியமோ கவர்ச்சியோ இல்லை என்ற அலட்சியமா? அனைவருக்கும் அள்ளி கொடுக்கும் திராவிட மாடல் அரசு கௌரவ விரிவுரையாளர்களுக்கு கிள்ளி கூட கொடுக்க தயங்குவது ஏன்? எண்ணிக்கை குறைவு என்பதாலா,
இல்லை ஏகாதிபத்திய எதேச்சதிகார போக்கா? விடியலுக்காய் காத்திருக்கும் கௌரவ விரிவுரையாளர்கள் இதோ. தமிழ்நாடு அரசு கல்லூரி கல்வியியல் கல்லூரிகளில் கிட்டத்தட்ட 8200 கௌரவ விரிவுரையாளர்கள் பணிபுரிந்து வருகிறோம். அரசாங்கத்திடம் இப்போ நாங்கள் கேட்பது 5 அம்ச கோரிக்கை தான். நமது நண்பர்கள் சொல்லியிருப்பார்கள், சம வேலைக்கு சம ஊதியம் வழங்க வேண்டும். அது இல்லாத பட்சத்தில் யூஜிசி நிர்ணயம் செய்துள்ள 57,700 எங்களுக்கு வழங்க வேண்டும். 12 மாதமும் ஊதியம் வழங்க முடிவெடுக்க வேண்டும். பிஎஃப் இபிஎஃப் போன்ற சலுகைகளை எங்களுக்கு வழங்க வேண்டும். மகப்பேறு காலங்களில் எங்கள் மகளிருக்கு ஊதியத்துடன் கூடிய விடுப்பு வழங்க வேண்டும். பணிக்காலங்களில் இறந்து போகிற கௌரவ விரிவுரையாளர்களுக்கும் எந்த முன்னுரிமையும் இல்லாமல் ரிட்டையர்ட் ஆகி செல்கின்ற கௌரவ விரிவுரையாளர்களுக்கும் பணக்கொடை வழங்க வேண்டும் என்ற 5 அம்ச கோரிக்கையை வலியுறுத்தி போராடி கொண்டிருக்கிறோம். இது பார்த்திங்கன்னா ரொம்ப பெரிய பிரச்சனை இல்லைங்க. அரசாங்கம் போகிற போக்கில் இதை சரி பண்ணிடலாம். ஆனால் அதிகாரிகள் எங்களுக்கு செவி சாய்க்காத பட்சத்தினால் இது மிகப்பெரிய நீண்ட போராட்டமாக களம் காண்டு கொண்டிருக்கிறது. இப்பொழுது கிட்டத்தட்ட 160க்கும் மேற்பட்ட கல்லூரிகளிலிருந்து கௌரவ விரிவுரையாளர்கள் இங்கு வந்திருக்கிறோம். காத்திருப்பு போராட்டத்திற்கு களத்திற்கு எங்களுக்கு உரிய எந்த பலனும் கிடைக்கப்படாவிடில் கிடைக்கும் வரை இந்த இடத்தை விட்டு நகரப்போவதில்லை என்பதை எங்கள் கூட்டமைப்பு சார்பிலாக உறுதிபட கூறிக்கொண்டு நன்றி கூறுகிறேன். அரசு கலைக்கல்லூரி அரியலூர், சரவணன்.